அனைத்து தமிழ் நேயர்களுக்கும் என் அன்பான பணிவான வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதிடர் ஆர்எஸ் பிரபுகாந்த். அன்பர்களே, ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் 2025-26 சிம்ம ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் இந்த ராகு கேது என்னென்ன பலன்களை கொடுக்க போகிறது என்பதை பற்றி நம்ம இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறோம். நேயர்களே, இந்த வீடியோவை தள்ளிவிடாமல் நிச்சயமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாகவே இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. ராகு கேது பெயர்ச்சி நமக்கு என்ன செய்யும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். நெஞ்சை நிமிர்த்திக்கிட்டு நம்ம எப்பயுமே நமக்கு எல்லாம் தெரிந்திருந்தாலும் கூட தெரியாதது போல் இந்த உலகத்தில் வாழ கற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா உங்களுக்கு நல்ல குணமும் இருக்குது, அதே நேரத்தில் விவேகமான குணங்களையும் நீங்கள் சந்திக்கக்கூடியவர்கள். உங்களுடைய குணத்தை யாராலையுமே புரிந்து கொள்ள முடியாத ஒரு புதிராக விளங்கக்கூடியவர்கள் சிம்ம ராசி அன்பர்கள். அதனால் அடுத்த 1.5 வருட காலங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யும் என்பதை பற்றி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது வருகின்ற ராகு கேது பயிற்சி எப்போ ஆகிறது என்றால், வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் 26/4/2025 திருக்கணித பிரகாரம் 18/5/2025 22 நாட்கள் டிஸ்டன்ஸ் மூலமாக இந்த ராகு கேது பயிற்சி ஆகப்படுது. அதாவது நவ கிரகங்களிலேயே நம்ம ரொம்ப முக்கியமாக சொல்லக்கூடிய பயிற்சி பலன்களில் குரு பயிற்சி, சனி பயிற்சி எந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கின்றோமோ அதே போல ராகு கேது முக்கியமான பயிற்சி உள்ள பலன்கள் என்பதை நீங்கள் உணர வேண்டும். சர்ப்ப கிரகங்களாக விளங்கக்கூடிய இந்த ராகு கேது இதனால் பார்த்தீங்கன்னா, மீனத்தில் இருந்த ராகு பகவான், அதாவது உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் இருந்த ராகு பகவான் 7வது வீட்டுக்கு சனியோடு சேர்ந்து அமர போகிறாருங்க. இதனால் 2வது வீட்டில் சஞ்சாரம் செய்த கேது பகவான் உங்கள் ராசியிலே அமைய போகிறார். இந்த 2 கிரகங்களும் அமையக்கூடிய இடம் தங்களுக்கு நன்மையா தீமையா அப்படின்னா, இதற்கு முன் இருந்த காலத்தை ஒப்பிடும்பொழுது இந்த ராகு கேது உங்களுக்கு கூடுதலான நன்மைகளையும் கொடுப்பார். தெய்வீக ஞான மார்க்கத்தையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளவர். ராகு கேது எந்த இடத்துல போய் அமர்கிறார்களோ அதுவே சொந்த வீடு என்பது சாஸ்திரம் சொல்லப்படுது. அதுபோல கேது பகவான் உங்கள் ராசியிலே அமைவதனால உங்களுக்கு நல்ல வித்தைகளையும் கற்றுக் கொடுப்பார். ஞான மார்க்கத்தை உருவாக்கி கொடுப்பார். தெய்வ பக்தி நிறைந்து காணக்கூடியவராக இருப்பீர்கள். பொறுப்புணர்ந்து வாழக்கூடியவர்கள். ஏற்கனவே சிக்கனமாக இருப்பீங்க, அதை இன்னும் கொஞ்சம் சிக்கனமாக ஆக்கிறதுக்கான வழிகளையும் கொடுப்பார். ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும் என்பது அது உங்களுக்கு தான் பொருந்தும். யாருக்கு எதை கொடுக்கணுனாலும் இவங்களால் நமக்கு என்ன காரியம் ஆகும், என்ன உதவி கிடைக்கும், இல்லை இதனால் நமக்கு அனுகூலம் என்ன என்பதை ரொம்ப ஆராய்ந்து பார்க்கக்கூடிய குணம் உள்ளவர்கள் நீங்கள். அதனால் ஆனால் இப்படிப்பட்ட காலங்கள் வரும்பொழுது கொஞ்சம் கவனத்தோடு செயல்பட வேண்டும். கேது பகவான் பார்த்தீங்கன்னா, சில நேரங்களில் எந்த அளவுக்கு ஆன்மீக பக்தியை நல்லது கொடுக்குறாரோ அதே நேரத்தை தீமைகளையும் கொடுப்பார். நம்மளுடைய நட்பு வட்டாரங்கள்லாம் தகாத நட்புக்கு ஆளாக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. நட்பு வட்டாரங்களில் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கூடுதல் கவனம் எடுத்து வாழ வேண்டும். யாரையும் மனசலனம் அடைகிற மாதிரி பேச வேண்டாம், நீங்களும் நடந்துக்க வேண்டாம். உங்களால் மற்றவங்களுக்கு சங்கடம் வரக்கூடிய சூழ்நிலையை நீங்கள் தவிர்த்து வாழ்வது நல்லது. உங்களால் மற்றவங்களுக்கு வரக்கூடிய சங்கடங்களை அதை நீங்கள் சரி செய்து வாழ்ந்தால் உங்களுக்கு நல்லது. இதையெல்லாம் நீங்கள் புரிந்து கொண்டு வாழ்வது உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் என்பதை உணர்ந்து வாழுங்கள் சிம்மராசி அன்பர்களே. அதாவது உங்கள் ராசியிலேயே வந்திருக்கக்கூடிய கேதுவினால் மனக்குழப்பங்கள், சின்ன சின்ன சங்கடங்கள்லாம் கொடுப்பாரு. சில பேருக்கு மூக்கு, காது, கண் சார்ந்த பிரச்சனைகள்லாம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உண்டாக்குவார். கூடுதல் கவனம் வேண்டும். எந்த ஒரு விஷயத்தையும் மற்றவங்களுடைய விஷயத்தில் தலையிட வேண்டாம். நமக்கு எல்லாம் தெரிந்திருந்தாலும் கூட மற்றவங்க விஷயத்தில் நம்ம கேர்லெஸ்ஸாக இருந்து விளையாட வேண்டாம். அது அவங்களுக்கு விபரீதமான பிரச்சனைகளில் போய் முடியும். அது உங்களுக்கு தேவையில்லாத சிக்கல்களும் போலீஸ் ஸ்டேஷன் சம்மந்தப்பட்ட, கோர்ட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் கூட போய் முடியலாம். மற்றவங்களுக்கு ஷூரிட்டி போடவோ ஜாமீன் போகிற விஷயங்களை தலையிடாதீங்க. கூடுதல் பொறுப்போடு எடுத்துக்கொள்ள வேண்டும். மற்றவங்க மனசு காயப்படாத மாதிரி, மற்றவங்க மனசு சங்கடப்படுற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் பேசாதீங்க. மற்றவங்களுக்கு அது கஷ்டமாக முடியும் என்பதை நீங்கள் உணர்ந்து வாழ்ந்தால் உங்களுக்கு நல்லது தான் என்பதை நீங்கள் உணர வேண்டும். குழந்தைகளாக இருக்கக்கூடியவர்கள், மாணவ மாணவிகள், காலேஜ் படிக்கக்கூடியவங்க, அதாவது சிறு கல்வியிலேருந்து பட்டப்படிப்பு படிக்கிறவங்க வரையிலும் சரி, கூடுதல் பொறுப்பு எடுத்துக்க வேண்டும். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சால் கூட அதை மேலும் மேலும் படிக்கிறதுக்கு வழிகளை பாருங்கள். ஸோ நான் சொல்கிறது உங்களுக்கு நல்லது தானே சொல்கிறேன். அப்போ கூடுதலாக நல்ல மதிப்பெண் எடுக்கலாம், நமக்கு மார்க் எடுத்தால் இன்னும் அடுத்து நல்ல ஹையர் லெவலில் போகலான்றதை நினச்சி பாருங்கள். இது போதும், இதோடு நம்ம முடிச்சுக்கலாம் இப்படின்ற எண்ணங்களை தயவு செய்து விட்டுடுங்க. மேலே மேலே நல்லா படிக்கணும், நல்லா கருத்தாக இருக்கணும், மற்றவங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும், மற்றவங்க பார்த்து நம்மளை மெச்சுற அளவுக்கு
வாழ்ந்து காட்டணுன்ற ஒரு லட்சிய கனவு உணர்வுகளோட வாழ்ந்து பாருங்கள் நண்பர்களே. நமக்கு எல்லாம் தெரிந்திருந்தாலும் கூட சில விஷயங்களில் தெளிவுபட இருப்பது நல்லது. அதே போல் உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு உத்தியோகத்தில் எந்த ஒரு பிரச்சனைகளும் கொடுக்க மாட்டார். உங்கள் தொழில் வளங்கள்லாம் கெடுக்க மாட்டார். உங்களுடைய பண வரவுகள்லாம் கண்டிப்பாக நிறைய கொடுப்பார். பணம் எந்த வகையில் வேணாலும் வரும். நட்பு வட்டாரத்தில் வரும். பெண்களாக இருக்கக்கூடியவங்க கணவரால் அனுகூலம் உண்டு. ஆண்களாக இருக்கக்கூடியவங்க பெண்கள் வழியிலையும் அனுகூலம் உண்டாகும். எங்கேயுமே சரி இறக்கிறக்கேன்னு ஊருன்னு சொல்லுவாங்க. 10 ரூபா செலவு பண்ணி 20-30 ரூபா எடுக்கிறது தப்பு கிடையாதுங்க. ஒன்றுமே செலவு பண்ணாமல் வெறுங்கணத்தில் போய் நம்ம நோண்டிக்கிட்டு கிடக்க முடியாதுங்க. அந்த மாதிரி நம்ம 10 ரூபா செலவு பண்ணால் நல்லது நடக்கும். உபயோகமான செலவு பண்ணுங்க. அனாவசிய செலவு வேண்டாம். அநாகரிகமான செலவு வேண்டாம். யாரையும் நம்பாமல் எதையும் நீங்கள் கொடுக்க மாட்டீங்க. ஒரு முறைக்கு பல முறை யாருக்கு எதை கொடுத்தாலும் கொஞ்சம் கவனத்தோடு கொடுப்பது நல்லது. மனைவி மீது கூடுதல் அக்கறை எடுக்க வேண்டும். மனைவியுடைய உடல்நலத்துக்கு அதிகமான பிரச்சனைகள், மனைவியுடைய உடல்நலத்தில் அதிகமான பிரச்சனைகள் வரலாம். 7ல் ஏற்கனவே சனி இருக்கிறார். கூடுதல் கவனம் வேண்டும். மருத்துவ செலவு அவங்களுக்கு ஏற்படக்கூடிய சூழ்நிலையை கொடுப்பார். அடிக்கடி இரத்தோட்ட குறைபாடுகள், அதாவது சத்து குறைபாடு ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உண்டாக்கும். இப்படி தலை சார்ந்த ரோகங்கள், கண் பிரச்சனைகள், அவங்களுக்கும் மருத்துவ செலவுகள் எந்த வகையில் உருவாக்குவார்னே சொல்ல முடியாத அளவுக்கு மனவேதனையும் நிறைய மனைவிக்கு கொடுப்பார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மனைவியை கொஞ்சம் கண்ணும் கருத்துமா நீங்கள் செயல்படுத்தி பார்ப்பது நல்லது. அதே போல் பெண் தாய்க்குலங்களாக விளங்கக்கூடியவங்க கணவனை கொஞ்சம் கண்காணித்து நல்ல விதமாக பார்த்து கொண்டால் ரொம்ப நல்லது. நட்பு வட்டாரத்தினால தேவையில்லாத சிக்கல்கள், பிரச்சனைகள்லாம் உண்டாகும். நண்பர்கள் வழியில் கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துவது ரொம்ப நல்லது. தாய் தந்தைகளில் கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுக்க வேண்டும். அம்மாவுக்கோ அப்பாவுக்கு கூட சின்ன மருத்துவ செலவுகள்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள்லாம் இந்த ராகு கேது நிச்சயமாக கொடுப்பார். அவர் எந்த இடத்துலேருந்து எதை எப்படி கொடுப்பார்னே சொல்ல முடியாது, கணிக்க முடியாத கிரகம். ஆனாலும் ராகு கேது அமைந்திருக்கக்கூடிய இடம் இரண்டுமே பகை வீடு. பகை வீடு என்பதனால கடுமையான தீமைகளை உங்களுக்கு குறைச்சிருவார். அதனால் பயப்பட வேண்டாம். உத்தியோகத்தில் உள்ளவங்க சந்தோஷமாகவே வேலையை பார்க்கலாம். பெரிய பிரச்சனைகள்லாம் இருக்காது. ஏன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து குரு பயிற்சி எல்லாமே நல்லா இருக்கிறதுனால அதனால் உங்களுக்கு பயப்படும்ன்ற அவசியங்கள் இல்லை. உத்தியோகம் நல்லாயிருக்கும். தொழில் பண்ணுறவங்க நல்லா இருப்பீங்க. அதிகப்படியான லாபத்தையும் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய யோகங்கள் இருக்குது. உயர்ந்த அந்தஸ்து, அதிகார பதவிக்கு நீங்கள் போகக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. இறைவன் உங்களுக்கு தகுந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன தன்மானம் தருணுமோ அதை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பார் என்பதை நீங்கள் மறக்காமல் வாழுங்கள் அன்பர்களே. பெரிய நன்மைகள் நடக்கக்கூடிய பாக்கியங்கள்லாம் இருக்குது என்பதையும் நீங்கள் உணர்ந்து வாழலாம் அன்பர்களே. நிச்சயமாக உங்களுக்கு போதிய நன்மைகளையும் கொடுப்பார். உத்தியோகத்தில் கொஞ்சம் கூடுதல் பொறுப்பெடுத்து வாழுங்க. உயர்ந்த பதவிகள்லாம் காத்துட்ருக்கு. சில பேர் சுய தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் தாராளமாக தொடங்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வெளிநாடு போகக்கூடிய பாக்கியங்கள்லாம் கிடைக்கும். அயல்நாட்டு தொடர்புனால பல ஆதாயங்களையும் நீங்கள் அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்கள் குடும்பத்தினர் உள்ளவருக்கு அனுகூலமான நன்மைகள், அதிர்ஷ்டகரமான லாபங்களும் உங்கள் குடும்பத்தில் உங்களாலேயும் ஏற்படுவதற்கான யோகங்களும் உண்டு. இருப்பினும் இந்த ராகு கேது உங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் கவனத்தையும் எச்சரிக்கையும் மிகுதி கொடுக்கக்கூடிய காலம். கூடுதல் எச்சரிக்கையோடு நடந்தால் இந்த ராகு கேதால உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லாமல் நல்லபடியாக சிறப்பாக வாழக்கூடிய நல்ல பலன்களை நிச்சயமாக டெஃபினட்டாக உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அன்பர்களே. நானும் உங்களுக்காக வேண்டி வணங்குகின்றேன். மீண்டும் சிம்மராசி அன்பர்களுக்கு ஒரு புதிய வீடியோ பதிவுகள் மூலமாக தங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் உங்கள் ஜோதிடர் RS பிரபுகாந்த். நன்றி, வணக்கம்.